தேன் தமிழில் பாட்டெடுத்து தேவா உன்னை பாடுகின்றேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினம் தோறும் வாழ்த்துகின்றேன். தேன் தமிழில் பாட்டெடுத்து தேவா உன்னை பாடுகின்றேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினம் தோறும் வாழ்த்துகின்றேன். உம்மை தினம் தோறும் வாழ்த்துகின்றேன். நான் வாழுகின்ற வீடவரே, நான் உண்ணுகின்ற உணவவரே. நான் வாழுகின்ற வீடவரே, நான் உண்ணுகின்ற உணவவரே. நான் அருந்தும் நல் நீரே தேவா, நான் அருந்தும் நல் நீரே தேவா. வருகின்றேன் வாழ்வழியும், தருகின்றேன் ஏற்றருளும். வருகின்றேன் வாழ்வழியும், தருகின்றேன் ஏற்றருளும். தேன் தமிழில் பாட்டெடுத்து தேவா உன்னை பாடுகின்றேன். தேடி வந்த தெய்வம் நீரே, தினம் தோறும் வாழ்த்துகின்றேன். உம்மை தினம் தோறும் வாழ்த்துகின்றேன். அப்பா, நம்ம எப்பப்பா கார் வாங்குவோம்? வாங்கலாம்டா ராஜா. முதல்ல உங்க அப்பாவை இந்த ட்ரை சைக்கிளை துடைக்கிறதுக்கு என்ன வாங்க சொல்லு, அதுக்கப்புறமா கார் வாங்கலாம். நம்ம கார் வாங்குவோமா இல்லையாப்பா? ஏன் ஷீலா அப்படி பேசுற? நான் கார் வாங்கலனாலும் நம்ம புள்ள கண்டிப்பா வாங்குவான். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டத்துல அவனை படிக்க வைக்கிறேன். நான் படிக்கல, என் தம்பிங்க நல்லா படிச்சானுங்க. அதனாலதான் இன்னைக்கு காரு, பங்களா, வீடுன்னு வசதியா இருக்கானுங்க. பாபு, யாருக்கும் போன் பண்ணிடாத, அப்பாவுக்கு காசு கட்டாயிடும். சரிப்பா. அண்ணா ஷீலா, போன் வந்துருச்சு. அண்ணாச்சி தான் கூப்பிடுறாரு, கடைக்கு போறேன். குமார், அண்ணாச்சி என்ன வேலை பார்க்குற நீ? ஏண்டா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், யாராவது காரில் வந்தால் துணி எடுத்து துடைக்க தெரியாது. அடுத்த முறை அப்போ தானே நம்ம கடைக்கு வருவாங்க, போய் தொட. சரி அண்ணாச்சி. ராஜா, இங்கதான் வேலை சரியா? நீதான் என் தம்பின்னு நான் முதலாளி கிட்ட சொல்ல மாட்டேன்டா. என்ன வாங்க வந்த? ஓட்ஸ் இருக்கா? இதோ எடுத்துட்டு வரேன். ராஜா, அப்பா அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். பில்ராத்தில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? இவ்வளோ தூரம் ஆயிருக்கு, எனக்கு சொல்லாமல் விட்டுட்டீங்களேடா. சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ண போகிற?
இது வரைக்கும் 3 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். விஜய் நானும் தான் சேர்ந்து கட்டியிருக்கோம். ஓகே, நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படி ஷீலா சும்மா இருக்க முடியும்? அதுக்காக உங்களால என்ன பண்ண முடியும்? வீட்டை வித்து தான் உங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிடல் பில் கட்டி ஆகணும். இந்த வாடகை வீட்டை என்ன உங்களால விற்கவா முடியும்? என்ன ஷீலா இப்படி பேசுற? 4 ஆப்பிளாவது வாங்கி கொண்டு போய் பார்க்கலான்னு தான். நான் அவருக்கு மூத்த பிள்ளை ஷீலா. இப்போ நான் என்ன பண்ணுங்கிறீங்க? நான் போய் அப்பா பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வாங்க. நானா வேணான்னு சொல்றேன்? இல்லை ஷீலா, நான் போய் அப்பாவை. என்னங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ஷீலா நீ? நான் போய் அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன். அங்க எங்க சுத்தி கடைசியில எங்க வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரேஷன்ல அரிசியும் பருப்பும் வாங்குறதுக்காக கடைசி 60 ரூபா வச்சிருக்கேன். இப்ப அது உங்க கண்ணுக்கு பொறுக்கல இல்ல? அடுத்த வாரம் ரேஷன் வாங்கி கொடுத்துறேன் ஷீலா. அந்த காசு கொடுத்தேன்னா அப்பாவுக்கு ஆப்பிள் ஆகுது. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை தான். நிஜமா தான் ஷீலா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எங்க அப்பாவை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல வேற நான் என்ன நினைக்க முடியும்? லேப் பில் 45,000 தான் ஆயிருக்குண்ணே. ஜஸ்ட் 45,000? அதை நானே கட்டிடுறேனே. இல்லை வேணாண்ணே, அதை நானே கட்டிட்டேன். இட்ஸ் ஓகே. டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு கேளு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அப்பா நேர போ, லாஸ்ட் ரூம். கையில் பார்த்தியா? நம்ம அண்ணன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த ஜம்பத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. அப்பா எப்படிமா இருக்காரு? அதான் பார்க்குறியே, டாக்டருங்க எதுவும் தீர்மானமாக சொல்லலை. நான் பதறி போயிட்டேம்மா. தம்பி என்கிட்ட சொல்லக்கூட இல்லைம்மா. தெரிஞ்சிருந்தா முதல்லயே வந்திருப்பேம்மா. நீங்கள் வந்து என்னடா பண்ண போகிற? அதான் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு. எல்லாம் உன் தம்பிங்க தான் செஞ்சாங்க. அப்பா எல்லாம் சாப்பிடலாம்லம்மா? நாளையிலேருந்து எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு நான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நாளைக்கு அவருக்கு கொடுக்குறியாம்மா? ஏண்டா, இந்த 4 ஆப்பிள் கூட வாங்க முடியாமல் உன் தம்பிங்க இருக்காங்க? நான் அப்படி சொல்லம்மா. உனக்கே தெரிய வேணாண்டா, லட்சக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கு. நீ என்னடனா 4 ஆப்பிளை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்ட. அப்பாவுக்கு நானும் ஏதாவது கொடுக்கணும் தாம்மா இதை வாங்கிட்டு வந்தேன். முதல்ல இதை எடுத்துட்டு போய் உன் பிள்ளை கொடு. எடுத்துட்டு போடா. என்னவாம்மா?
என்னமோ இங்க பத்தாத குறையா இருக்கிற மாதிரி 4 ஆப்பிள் தூக்கிட்டு வந்துட்டான். என்ன தெரிஞ்சுதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லடா இங்க பார், இப்படிலாம் இன்சல்ட் பண்ணாத. இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு இங்கே தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பணம் கட்டியிருக்கோம். எங்களால் இந்த 4 ஆப்பிள் வாங்க முடியாதா? ஓ, முதல்ல எடுத்துட்டு போ, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். விடுங்கப்பா. டே குமார், இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. எத்தனை முறை அவமானப்பட்டு திரும்பினாலும் உங்களுக்கு புத்தியே வராதுங்க. உங்க தம்பிங்க பேசுறது கூட பரவாயில்ல, உங்க அம்மாவே பேசுறாங்களே. அப்படின்னா உங்க பாசம் பணத்து பின்னாலதான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியல? நல்ல வேலை, இது வரைக்கும் காசுக்கு நாங்க போய் நிக்கல. அப்படி நின்று இருந்தா அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருப்பாங்க. வேணா ஷீலா, என் தம்பிங்க தெரியாம தப்பா பேசிட்டானுங்க. அப்ப உங்க அம்மா? அவங்க தெரிஞ்சே பேசினாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அவங்க என்னை பெத்தவங்க, என்னை வளர்த்தவங்க, என்னை படிக்க வைக்க முயற்சி பண்ணி தோத்து போனவங்க. அவங்கள எதுவும் சொல்லிடாத ஷீலா. அங்க பார், பாபு எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆப்பிள் அவனுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஷீலா. ஹலோ, போன் கட் பண்ணுங்கப்பா, காசை கட் பண்ணிட போறாங்க. கேக்குதா? நான் ராஜா பேசுறேன். ஹலோ. என்ன ஆச்சுங்க? இத சொல்லுங்க. அப்பா, அப்பாவுக்கு அப்பா போயிட்டாரு ஷீலா. நான் போய் அண்ணாச்சிட்ட லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன்.
அப்பா. விஜய் எவ்வளோ அந்த காஃபின் பாக்ஸ்க்கு பே பண்ணோம்? 35,000 சொல்கிறாண்ணே. தேக்கிலே செஞ்ச போட்டி ஓகே தானே? ஓகே சிமெட்ரியில் கூட அந்த இடத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும், பட் பரவாயில்ல. ஏன்னா ப்ரேயர் மீட்டிங் கூட ஹோட்டல்லே வச்சுக்கலாமே, என்ன சொல்கிற? குட் ஐடியா விஜய். ராஜா, தப்பா நினச்சிக்காதீங்கப்பா. அப்பாவோட கடைசி செலவுக்காவது நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். பணம் ஒரு 2,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து வாங்கிங்கப்பா. என் மனசு திருப்திக்காக தான்ப்பா தரேன், உங்களை அவமானப்படுத்துறதா நினைச்சிடாதீங்க. உனக்கு அறிவே கிடையாதா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களை அவமானப்படுத்தாத. அப்பாக்காக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவர் செத்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்குற இந்த 2,000 வச்சு எங்களை என்ன பண்ண சொல்ற? யூ வாண்ட் டு பில்ட் எ மெமோரியல்? அவருக்கு நினைவு மண்டபம் கட்டலாமா? என்னப்பா பிரச்சனை? எல்லாம் உங்க மூத்த போல செய்யற காமெடி. எங்களுக்கு செலவுக்கு 2,000 ரூபாய் பணம் தராரு. கேட்டா அவருக்கு அப்பாவோட கடைசி செலவுல அவரோட பங்கு இருக்கணுமா? குமார், உனக்கு என்ன பைத்தியமா? இங்க வந்து எங்களை அவமானப்படுத்துறது இல்லாம நீ எதுக்கு அவமானப்பட்டு போற? இல்லம்மா, அப்பாவுக்கு இத பார், உன்கிட்ட பணம் இருக்குன்னு காட்டிக்கணும்னா போய் உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் செய். சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா இதை கொடு. என்ன அம்மா உன்னோட கூட்டு போறேன்னு சொன்னியா? ஆமாண்டா. உன் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, உனக்கும் பசங்க கிடையாது, எனக்கு பசங்க இருக்கு, அம்மாவுக்கும் டைம் போவோம். இங்கே பாரு, அதுக்காக என்ன அவசரம்? இப்போ கொஞ்ச நாள் அவங்க இங்கே இருக்கட்டுமே. இல்லைடா, என் வீடு இன்னும் வசதியாக இருக்கும். ஷீ வில் ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்டபுள். இங்கே பாரு, அவங்களுக்கு எல்லாமே இங்கே தான் வசதியாக இருக்குது. அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கூட இருக்குது. அவங்களுக்கு பைபிள் படிக்க, ப்ரேயர் பண்ணன்னு எல்லாமே இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். விஜய், ஐ ஹாவ் 2 cars. ஒரு கார் அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் என்கிட்ட 2 டிவி இருக்கு. காலையில் எந்திரிச்சு அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிவோஷனல் சேனல்ஸ் பார்க்கலாம். என்ன வளர்ற? இங்கே ஹோம் தியேட்டர் இருக்கு, எல்லா பெட்ரூம்ஸ்லையும் ஏசி இருக்கு. இப்போ எதுக்குடா ஆர்குமெண்ட்டு? ஒன்று பண்ணுவோம், அம்மா 6 மாதம் உன் வீட்லையும் 6 மாதம் என் வீட்லையும் இருக்கட்டும். ஓகேண்ணா, தட்ஸ் ஃபைன். என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? இல்லைம்மா, நான் அண்ணங்கிட்ட பேசிட்டேன். 6 மாதம் இங்கேயும் 6 மாதம் அண்ணங்கிட்டையும் நீங்கள் இருந்துக்கலாம். அதான் கிளம்பிட்டாங்கல்ல, முதல்ல 6 மாதம் என் வீட்டிலே இருக்கட்டும். இல்லப்பா, நான் உங்க 2 பேர் வீட்லயும் இருக்க போறதில்ல. நான் குமார் வீட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது இப்ப எடுத்த முடிவில்ல, உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே எடுத்த முடிவு. எங்க கிட்ட இருக்கிற 3 கார்ல போக பிடிக்காம அவர்கிட்ட இருக்கிற டை சைக்கிள்ல போகணும்னு ஆசைப்படுறியா நீ? அவரே கஷ்டப்படுறாரு, இப்ப எதுக்காக அவர்கிட்ட போற? குமார் கிட்ட அன்பு இருக்கு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஏன்னா பணம் இருக்கு. அவன்கிட்ட எதுவுமே இல்லை, பணமும் இல்லை, ஆனா நல்ல குணம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட ஆண்டவர் மேல பக்தியும் பயமும் இருக்கு. எங்களுக்கு இல்லையா? மாசம் சர்ச்சுக்கு மட்டும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம்.
10,000 கொடுக்கறது பெருசு இல்லடா, பத்தாம இருந்தும் கொடுக்கணும். மத்தேயு 5:23-24 படிச்சு பாரு. நீ பலிபீடத்திற்கு வரும்பொழுது உன் சகோதரனின் குறை ஞாபகத்துக்கு வந்தா அங்கேயே உன் காணிக்கை வச்சுட்டு முதலில் உன் சகோதரன் கிட்ட ஒப்புரவாகு, அப்புறமா வந்து காணிக்கையை செலுத்துன்னு ஜீசஸ் சொல்றாரு. குமாருக்கு அப்பா அம்மா மேல உண்மையான பாசம் இருக்கு. அம்மா அந்த பாசத்தை வச்சுக்கிட்டு குமார் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்கல்ல? ஏண்டா, கூட பிறந்த அண்ணன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோம் அவனுக்கு நீங்க என்னடா செஞ்சீங்க? அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருந்தார், அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செலவு பண்ண குமார் கிட்ட பணம் கிடையாது. அதனால்தான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். ஒரு நாளாவது அப்பா கிட்ட வந்து அன்பா பேசியிருப்பீங்களா? உங்க பேச்செல்லாம் அவருக்கு செஞ்ச செலவு பத்தி தான் இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு ஒரு நாளாவது கேட்டிருப்பீங்களா? நான் பார்த்த வரைக்கும் உங்க பேச்சு மூச்சு எல்லாமே பணமா தான் இருந்துச்சு. உங்க பணம், பதவி, வசதி, இந்த பெருமை மட்டும்தான் இருந்தது. ஆனா குமார் அன்னைக்கு 4 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தானே, அதுலதான் உண்மையான பாசம் இருந்துச்சு. அவன் கொண்டாந்த அந்த 2,000 ரூபாய் பணத்துல பாசம் தெரிஞ்சது. அதனால்தான் அவன்கிட்ட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கூட பிறந்த அண்ணன் ட்ரைசைக்கிள் வச்சிருக்கிறது அவ்வளவு கேவலமா தெரியுதுல்ல? ஆனா அவனுக்கு உதவி செய்யணும்னு தோணல. அவ்வளவு கஷ்டத்திலையும் ஆசையா அவன் கொண்டாந்த பணத்துல நினைவு மண்டபம் கட்டலாமான்னு குத்தலா கேள்வி வேற. அன்னைக்கு அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். உங்க அப்பாக்கு நீங்க நினைவு மண்டபம்லாம் கட்ட வேண்டாப்பா, அவரை நினைச்சாலே போதும். குமார் அப்பாவை நினைச்சா இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்க பணமாவது உங்க அப்பாவுக்கு உதவட்டுமேன்னு தான் இத்தனை நாள் நான் உங்க கூட இருந்தேன். இப்ப அவரே போயிட்டார். இனிமேலாவது தாய் தந்தையை கனம் பண்றேன். ஒரு பாசமுள்ள மகன் கூட அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு நான் போறேன். ட்ரைசைக்கிள் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? நீங்க இதை அடகு வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அத நினைச்சாதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க கூட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? என் புருஷன் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டாரு. சொந்த அம்மா தம்பிங்க அவமானப்படுத்தினா கூட ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து நின்னுகிட்டு என்கிட்ட சொல்வாருங்கிற உங்க 10ஆம் பஸ்லி குணத்துக்காகத்தான். ஆனா எங்க இவ வலையில கேட்டா கொடுக்க மாட்டாளோன்னு நினைச்சு ட்ரைசைக்கிள் அடமான வச்சு பத்தியா
அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீயாவது இந்த ட்ரை சைக்கிள அடகுதான் வச்ச. ஆனா நான் என் வலையில வித்துதான் இதை மீட்டுட்டு வந்திருக்கேன். இந்த பாசமான குடும்பத்தோட நிரந்தரமா வாழணும்னு தாப்பா வந்திருக்கேன். என்னை ஏத்துப்பீங்களா? ஏம்மா அப்படி பேசுற? நீ என் கூட இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதம்மா. இல்லடா, நீ நிச்சயமா என்ன வெறுத்திருப்ப, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. நீ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தப்ப அதை வாங்கி உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? அது ஏன் நான் வாங்கல தெரியுமா? அப்ப அதை நான் வாங்கியிருந்தா அடுத்த முறை கடை வாங்கி 10 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த பணத்தை நான் வாங்கியிருந்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். கடனால யார் கூட இருந்தாப்பா நான் வாங்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் வேணும்னா உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். ஆனா அவரு ஒரு நாள் கூட உங்க மேல கோவப்பட்டது இல்ல அத்தை. சமையல்லாம் முடிச்சிட்டியாம்மா? அரிசி வைக்கணுமா, பருப்பு வைக்கணுமா? எல்லாமே முடிச்சிட்டேன் அத்தை. பாபு சர்ச்சில் நடக்கிற மனப்பாட வசன போட்டியில கலந்துகிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு வசனம் சொல்லி தரணும். அந்த வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கு. நான் சொல்லித்தரேன்டா கண்ணு. 1 கொரிந்தியர் 13 1 கொரிந்தியர் 13 3 8 வசனங்கள் வரை. 3 8 வசனங்கள் வரை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு சினமென்றும் இல்லை. அன்பிற்கு இருமாப்பும் இல்லை. அன்பு உண்மையில் மகிழும். அன்பு தீமையை விலகும். சகலத்தை தாங்கிடும். சகலத்தை சகித்திடும். நீடிய சாந்தமே அன்பு. தன்னைத்தான் புகழாமல் தயவோடு வாழ்கின்ற அன்பென்றும் அழிவதும் இல்லை. பல 100 மொழிகள் நான் பேசினாலும் அன்பில்லை என்றாலே பலனொன்றும் இல்லை. ஓசை